வணக்கம் மக்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, டாக்டர் திரைப்படம் மாயாண்டி குடும்பத்தார் திரைப்படத்தின் மூலம் மக்கள் மனதில் மிகப்பெரிய ஒரு இடத்தை பிடித்தவங்க தான் நடிகை தீபா அக்கா. இவங்க பாத்தீங்கன்னா தற்போது ஒரு தனியார் சேனலுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அந்த பேட்டியில அவங்க இவங்களுக்குள்ள இருந்த வலிய மனம் திறந்து பேசியது பார்ப்பதற்கு நெஞ்சை பதற வைத்துள்ளது. வாங்க என்ன பேசியிருக்காங்க, என்ன தகவல் சொல்லியிருக்காங்கன்னு இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நாங்கள் வேசிகள் தான், ஆனால் எங்கள் பிள்ளைகளை கண்ணீருடன் பேசிய நடிகை தீபா. இவருக்குள் இவ்வளவு வலியா? இணையதளத்தில் வைரலாகும் பேட்டி. பெண்கள் குறித்து நடிகை தீபா பேசியிருக்கும் கருத்து தான் தற்போது சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்டிங் ஆகி வருகிறது. தமிழ் சினிமா உலகில் பிரபலமான குணச்சித்திர நடிகையாக திகழ்ந்து வருவாங்க தான் தீபா. இவங்க நிறைய படங்கள்ல காமெடி மற்றும் குணச்சித்திர படங்கள்ல நடிச்சிட்டு வராங்க. இவங்க தமிழ் சினிமா உலகில் முதலில் மாயாண்டி குடும்பத்தார் என்ற திரைப்படத்தின் மூலம்தான் நடிகையாக அறிமுகமாகி இருந்தாங்க. இந்த படத்தில் இவர் மணிவண்ணனுக்கு மகளாக நடித்திருப்பாங்க. அதனை அடுத்து வெடிகுண்டு முருகேசன் படத்தில் முக்கியமான தீபா ரோல்ல நடிச்சிருப்பாங்க. இப்படி இவருடைய நடிப்புல வெளியான 2 படங்களுமே நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. ஆனால் அதற்கு பிறகு இவங்க சரியாக பட வாய்ப்புகள் அமையாதால் இவங்க சின்னத்திரை சீரியல் பக்கம் சென்று விட்டாங்க. சீரியல்களில் இவருக்கு நல்ல வரவேற்பு கிடைத்திருந்தது. அதன் பின்பு 2016ஆம் ஆண்டு கிடாரி படத்தின் மூலம் இவருக்கு மீண்டும் சினிமாவில் நடிக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த 2வது இன்னிங்ஸை சரியாக பயன்படுத்தி கொண்ட தீபா பல திரைப்படங்கள்ல நடித்து வராங்க. அந்த வகையில செம, கடைக்குட்டி சிங்கம், மகாமுனி, நம்ம வீட்டு பிள்ளை, ஜில்லு கருப்பட்டி, டாக்டர் போன்ற பல சூப்பர் ஹிட் படங்கள்ல தீபா நடித்து தனக்கான ஒரு இடத்தை பிடித்தாங்க. அது மட்டும் இல்லாமல் கடந்த ஆண்டு நெல்சன் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடிப்பில் வெளிவந்த சூப்பர் ஹிட் கொடுத்த படம் தான் ஜெயிலர். இந்த படத்துல ஒரு சிறிய கதாபாத்திரத்தில் தீபா நடித்திருப்பாங்க. இதையடுத்து சமீபத்தில் இவருடைய நடிப்பில் வெளியாகியிருந்த படம் வா வரலாமா வா தற்போது இவங்க பல திரைப்படங்கள்ல கமிட் ஆகி நடித்து கொண்டு வராங்க. அதில் ஒன்றுதான் பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் இயக்கத்தில் கமலஹாசன் நடிப்பில் பல போராட்டங்களுக்கு பிறகு உருவாகியிருக்கும் இந்தியன் 2 படத்துல தீபா நடிச்சிருக்காங்க. இந்த படம் கூடிய விரைவில் வெளியாக இருப்பதால் சொல்லப்படுகிறது. அதோடு இவங்க சின்னத்திரை நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வருகிறாங்க. தற்போது இவருக்கென்று ஒரு தனி ரசிகர் பட்டாளமே சேர்ந்து வருகிறது. இந்த நிலையில சமீபத்தில் ஒரு நிகழ்ச்சியில் ஒன்றில் தீபா கலந்து கொண்டு பேசியிருக்காங்க. நிகழ்ச்சியில் தீபா சொன்னது, அதில் அவர் எங்களை யாராவது ஏமாற்றிவிட்டால் கூட அவன் இன்னைக்கு வருவான் நாளைக்கு வருவான் என்று காத்து கொண்டிருக்க வேண்டுமா? நாங்கள் மனித பிறவிகள் கிடையாது. எங்களுக்கும் உணர்வுகளோ உணர்ச்சிகளே கிடையாதா? ஆண்டுகள் மட்டும்தான் எல்லாம் இருக்க வேண்டுமா? கணவர் அடித்தால் வெளியே சொல்லது, காவல் நிலையத்துக்கு போனால் அவமானம் ஆகிவிடும் என்று சொல்கிறாங்க. இளம் வயதில் கணவர் இழந்த ஒரு பெண் யாருடன் போய்விட்டால் அவருக்கு ஒரு பட்டம் சுட்டி வாழ்க்கை முடித்து விடுறாங்க. நீங்கள் 4 பேர் சேர்ந்து அவருக்கு மறுமணம் செய்து வைங்கள், அதையும் செய்யவில்லை. நாங்கள் பாட்டு பாடக்கூடாது, ஆடக்கூடாது, ஓடக்கூடாது, சிரிக்கக்கூடாது. காரணம் உங்களுக்குள் கௌரவ குறைச்சல், எங்களுக்கு சின்ன ஆசைகள் இருக்கு, நாங்கள் தாசிகள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த நிலைக்கு அப்படி மாற்றியது நீங்கள் யார்? ஊரில் கரகாட்டக்காரியோடு ஆடச் சொல்லி ரசிக்கும் நீங்கள் யார்? நாங்கள் தாசிகளானாலும் எங்கள் பிள்ளைகளை காப்பாற்றி வருகிறோம். உங்களைப் போல குடித்துவிட்டு ஊரை அழிக்கவில்லை. ஒரு பெண் குடும்பம் குழந்தை வேலைக்கு செல்வது கஷ்டப்படுகிறார். ஒரு பொண்ணுக்கு ஒரு ஆண் மீது எப்போதும் வேண்டுமானால் காதல் வரலாம், அதை தவிர கிடையாது. அது எனக்கும் அவருக்கும் இடையே உள்ள விஷயம். அதை வைத்து ஒரு பெண்ணு கேரக்டரை தீர்மானிக்க கூடாது என்று கூறியிருக்கிறாங்க. அந்த வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு வருது. நன்றி, வணக்கம்.